ஸோ நெறைய பேரண்ட்ஸ் வந்து, என்னோட குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது. ஸோ நான் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ட்வைஸோ வந்து இஞ்சி சாறு குடுக்குறேன். ஸோ இதனால குழந்தைக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? ஸோ இத குடுத்துமே குழந்தைங்களுக்கு கோல்டு வருதே, இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இஞ்சி வந்து இட்ஸ் ப்ரூவன்னாவே கொஞ்சம் இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணுங்கிறது உண்மதான். பட் நீங்க சாறா கான்சன்ட்ரேட்டடா நெறைய குவான்டிட்டில குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, அது கண்டிப்பா வயிற பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்றத விட. ஸோ எப்படி இந்த இஞ்ச வந்து நீங்க குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் எதுவும் குடுக்கும்போது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணாம, ஃப்ரூட்ஸ வந்து ஜூஸா குடுக்கும்போது, ஒரு மினிமல் குவான்டிட்டி ஆஃப் ஜிஞ்சர வந்து டெய்லி அந்த ஜூஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டில ஒரு பூஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல நீங்க பியூர் ஜிஞ்சர் ஜூஸ் குடுக்கறதுனால, குழந்தைங்களுக்கு வயிறு புண்ணு மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அத அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ.